வியாபாரத்துக்கு போனா வேடிக்கை காட்டுறான், வெளியில புறப்பட்டா அங்கேயும் வந்து ஏதாவது விளையாட்டு பண்ணுதான். செய்யக்கூடிய சேட்டையா வயசுக்கு ஏத்த சேட்டையா பண்ணிக்கிட்டு இருக்கான். வயசுக்கும் செய்த சேட்டைக்கும் கணக்கு கிடையாது. ஆளை பார்த்து நீ எடை போடாத. அவன் செய்த சேட்டைய பார்த்தையோ பெண்ணைய பூரா தின்னுட்டு மதுரை மாறு மாமியா மாறு கன்னத்துல போய் இழுவி விடுதான். சின்ன பையன் நினைக்க குடி இவனை சின்ன பையன் நீ நினைக்க. பெண்ணைய தின்னுட்டு யாராவது மாமியா மருமக கன்னத்துல போய் தேப்பாங்களா? கைய பிடிச்சு இழுக்கிறான், முந்திய பிடிச்சு இழுக்கிறான், முகத்துல இப்படி தேய்க்கான். அதனால உன் மகனை லேசா நினைக்காத. உன் புள்ள பெரிய கள்ள கபட நாடகன் அப்படின்னு அவன் பாருங்க. யசோத பார்த்தா என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல. என் புள்ள முகத்தை பார்த்தாடி நீங்க இப்படி பேசுறீங்க. பால்வடிய முகம் பச்சை முகமடி. என் பிள்ளையை பார்த்தா பச்சை கிளி கூட நின்னு கொஞ்சம். அப்படிப்பட்ட முகத்தை பார்த்தா கல்லேன் கபடேன் திருடம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. போங்கடி உங்க வேலையை பாருங்க. ஒரு நாக்கு அறுத்து போடுவேன் அறுத்து அப்படின்னா கோபியர்கள் போன உடனே அப்பந்தான் இந்த யசோதா கண்ணனை பார்த்து சொன்னா, என்ன சொன்னாங்க? ஏய் கண்ணா, கட்டிய மாட்டை தட்டி மேய்க்க சொன்னா இப்படியாடா பண்ணுவேன்? இன்னும் ஒரு முறை யாராவது உன்னை தேடி வந்தாங்க அம்மா உனக்கு அடி கொடுப்பேன் அப்படின்னு கண்ணனை கண்டித்து அனுப்பி வைத்தா. மறுநாள் பொழுது விடிந்தது. 3ஆம் தெருவுல உட்கார்ந்து கண்ணை நடு தெருவுல உட்கார்ந்து தன்னுடைய தோழர்களோடு மண் குலைத்து விளையாடி கொண்டிருந்தார். அப்ப மண்ணை களைஞ்சி கண்ணை விளையாடிக்கிட்டு இருந்தார்ல. விளையாடும் போது கண்ணை அங்கு இங்கும் பார்த்தார். ஆள் வராத நேரம் பார்த்து மண்ணை அள்ளி சலிச்சு வாயில போட்டார். ஒரு கை மண்ணள்ளி வாயில போட்டு மென்னு சாப்பிட்டார். இந்த கடுவா ஓரத்துல மண்ணு இருக்கு பாத்துக்கோ. மண்ணு ஒட்டிக்கிட்டு இருப்பதை பலராமே கண்டு கொண்டான். டேய் கண்ணா, கண்ணைய திங்குற இரு, உன்னை யசோதை அம்மா கிட்ட போய் சொல்லுதே. கண்ணை வாய் எங்கரு உம்முன்னு வச்சிருக்காரு. அது மாதிரி கண்ணை வாயில மண்ணை போட்டுக்கிட்டு அப்படிங்காரு. எங்க வீட்டுக்கு கீழே வீட்டுல மாமியாலும் மருமகளும் குஞ்சரம் பொஞ்சரம். என்னதியா குஞ்சரம் பொஞ்சரம் விளக்குமாறா? யாரு பேரு குஞ்சரம், யாரு பேரு மாமியா பேரு குஞ்சரம். சரி, மருமக பேரு பொஞ்சரம். குஞ்சரம் பொஞ்சரம். ஆமா, பொஞ்சரம். ரெண்டு பேரும் மாமியாலும் மருமகளும். அவளை வந்து பெண் பார்த்து மகனுக்கு கட்டி வச்சிருந்தா. அவ வீட்டுல அரிசி திங்கிறது வழக்கம். யார் திம்பா? மருமக திம்பா. சரிதானே? மாமியார் திங்கா. மாமியா ஒரு வயசுல தின்றுப்பா. ஆமா, அவ தின்னுக்கிட்டு இருக்கும் போது சரி இவ என்ன செய்வா? என்ன அரிசி அரைச்சி போடுவா பானையில. அரிசி போடும் போது சரி
உலையில ஒரு கை, சரி, வாயில ஒரு கை, வாயில ஒரு கை, உலையில ஒரு கை, சரி, வாயில ஒரு கை. அந்த உலையரிசி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா நனைஞ்சு போயிருக்கும்ல, இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, சரி, மாமியா படியிருன்னு வந்துட்டா. சண்டாள பாதேத்தி வந்துட்டா. வந்த உடனே என்னாச்சு, ரெண்டு பக்கமும் கண்ணம் வீங்கி போயிருக்கு. இவன் நல்லா ஒரு கை அரிசியை வாயில் அள்ளி போட்டிருக்கா. ஆமா, மாமியா பார்த்தா என்ன மருமவ கண்ணம் நல்லா இருந்துச்சு, என்ன இப்படி வீங்கி இருக்கு, ரெண்டு பக்கம் வீங்கி போயிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணம் ரெண்டு கண்ணம் வெங்கனா தெரியாது, ரெண்டு கண்ணத்திலயும் வீங்கி இருக்கு. ஒதுக்கி இருக்கா அரிசிய. சரி, ஒதுக்கின உடனே மூச்சு விட மாட்டோம்க்கா. ஆமா, ஏன் மாமியார் தெரிஞ்சு போகணும். அப்ப இவன் நினைச்சா புகை வண்டு கண்டு கடிச்சிருக்குமோ, ஒரு வேலை பிள்ளை கடிச்சிருக்குமோ, புகை வண்டு கடிச்சிருந்தாலும் இப்படி வீங்கிரும் அப்படின்னு சொல்லி என்னஞ்ச மருமலை போய் இந்த வண்டு கடிச்சதை போய் பார்வை பார்க்கணும்னு சொல்லி உடனே பார்க்கணும். பார்வை பார்க்க வரைக்கும் கூட்டிட்டு போனா. சரி, பார்வை பார்க்கவர் பார்த்தார். இந்த கை விரல வச்சு பார்த்தாரு வருங்க, நெருக்கு அரிசி தெரிஞ்சு போச்சு அவருக்கு. நெருக்குன்னு சொன்ன உடனே இது மாமியாளுக்கு தெரிஞ்சா மருமகிட்ட சண்டை போடுவா. அவர் நல்ல மனுஷன், கொஞ்சம் விவரமான நல்ல மனுஷன், என்ன மாதிரி நல்ல மனுஷன். சரி, அந்த உடனே சரி அந்த மாதிரிக்கு அவர் சொன்னாரு, குஞ்சரம் போய் சரி கொஞ்சம் பூசரங்குளம் வச்சுட்டு வா. பூசரங்குளம் இருக்கு பார்வை பார்க்க, வேப்பங்குளம் வச்சாலும் நினைச்சு பார்வை பார்ப்பாங்க. பூசரங்குளம் இருந்தா தான் பார்க்கணும். அதாவது புகை வண்டு கடிச்சதுக்கு பூசரை இலை தான் வச்சு பார்க்கணுமா? ஓ, அதை வச்சு பார்க்கணும். நான் சொன்னதை கேளு. சரி, யாம்னு கேட்கணும். வேப்பங்குளம் ஈக்கிக்கா இருக்கும். ஓ, தெரியும். பூசரங்குளம் அடர்த்தியா அகலமா இருக்கும், அடப்பா இருக்கும். இவர் இங்குடி அடிக்கும் போது சரி அது வயிற்றுக்குள்ள இறங்கும் போது தெரியாது. அவர் தான் வைத்தியரு. இவ போய் ஒரு குத்து பூசரங்குளைய கொப்பும் குலையுமா கொண்டு வந்த உடனே இவர் நினைஞ்சாரு, என்ன சவச்சி அரைக்கிற, அதாவது உனக்கு எனக்கும் தெரிஞ்சா பிள்ளை இருக்கட்டும், பெண்ணை இருக்கட்டும், அத ஒண்ணு ரெண்டா சவச்சி இறக்கிடு, அத ஒண்ணு ரெண்டா சவச்சி இறக்கிடு. இந்த மாமியாளு இதையறிய மாட்டாளே, நீ மறைச்சு சவச்சி இறக்கமா, நீ மறைச்சு சவச்சி இறக்கமா. தெரியவும் இல்ல. சரி, இவன் என்னஞ்சா கொலையடிக்க ஒரு அரிசி இல்லாம சவச்சி இறக்கிட்டா. அதுக்கு பிறகு இவரெல்லாம் வைத்தியரு மருமகளுக்கு உடனே போக வேண்டிய கடிச்சத 4 பார்வை 4 வாட்டி அடிச்ச உடனே ஆமா அப்படி சுறுசுறுன்னு வத்தி போச்சே வண்டு கடிச்சது அப்படின்னு சொல்லி, ஐயா நீங்க நல்லா இருக்கணும், நாங்க வீட்டுக்கு போறோம்னு மாமியார் மருமகளும் வந்தாங்க. சரிதான், இதுதான் விவரம். சமைச்சது சொன்ன உடனே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துட்டு. என்ன கதை? அதாவது இந்த பல்லு வந்து சரி நாக்கு வந்து பல்லு கிட்ட சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சு? பல்லு நீ எந்த பொருளை எடுத்தாலும் சரி நல்ல மாவா சவச்சி சரிதானே என் நாக்கு சுவையா கொடுக்க. எந்த பொருள்னாலும் சரி, கறி எடுத்தாலும் சரி சரிதான், இல்ல மீன் கறி இருந்தாலும் சரி சரி, ஆட்டுக்கறினாலும் சரி சரிதான், இல்ல சாப்பிடக்கூடிய சொன்ன அரிசியா இருந்தாலும் சரி, அவன் எந்த உணவா இருந்தாலும் சரி சரி அழகா நீ சவச்சி ஆமா எனக்கு நாக்கு ருசியா கொடுக்க ஆமா அப்படின்னு நாக்கு சொல்லிச்சான். சரி, சொல்லி முடிச்ச உடனே நீ எது வேணாலும் கேளு, நீ எனக்கு அழகா சமைச்சு ருசியா கொடுக்க உனக்கு நான் ஏதாவது பண்ணணும் சரி அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு நாக்கு கேட்டுச்சான் பல்லு கிட்ட. பல்லு சொல்லிச்சான், என்ன சொல்லிச்சு? நீ எனக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம், தேவையில்லாத இடத்துல போய் இது வாக்கு வச்சு வித்தியாசம் பேசாத, ஏதோ 4 பேர் நிக்கிற இடத்துல போய் ஏட்டிக்கு போட்டு நீ பேசுத. சரி, உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன
வாயை மூடு ஒன்று அடிச்சு பல்லெல்லாம் நொறுக்கி நொறுக்கி விடுவோம். ஆமா சரி ஆமா அதனால வாயை வச்சுக்கிட்டு நீ பேசிட்டு போயிருந்த. சரி அவன் ஒண்ணு என்னத்தான் பேசுறான். ஆமா பேசின பாட்டுல அடிச்சு பல்ல நொறுக்கணும் அப்படிங்க. பல்ல உடைச்சு அதனால எங்க போனாலும் நீ வாயை மட்டும் மூடிக்கிட்டு அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அந்த பல்லு. சரிதானே அது மாதிரி தேவையில்லாத இடத்துல போய் பேசுத. சரி நீ பேசி நீ பாட்டு சும்மா இருந்துக்கிட்டுத. ஆமா அவன் ஒண்ணு என்னத்தான் பேசுறான். ஒழுங்கா இருக்கே அடிச்சு பல்ல நொறுக்கிட்டுமா அப்படிங்க. வாயை மூடியே பல்ல அடிச்சிட்டுமாங்க. அது நியாயம் தானே. சரிதானே பேச்சு நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு அந்த பல்லு. அப்போ அத மாதிரி இந்த கண்ணனும் செய்யாத சேட்டையே கிடையாது பாத்துக்கோ. கிடையாது. அத்தனை சேட்டை லீலைகளையும் செய்து கொண்டு ஆமையா மாயவனாகிய கோபால கண்ணன் மண்ணை அள்ளி தின்று கொண்டிருந்த நேரத்தில் பலராமன் ஓடி வந்து யசோதையா இடத்திலே சொன்னபோது திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமலை நம்மாகோ சீனிவாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பென்னும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். உன் மனம் உருகிடவே பாடி வந்தேன், உன் மனம் உருகிடவே பாடி வந்தேன். உன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்பா கோவிந்தாம், மறைத்ததை பறித்திடுவார் வைகுண்டாம். நினைத்ததை நடத்தி வைப்பா கோவிந்தாம், மறைத்ததை பறித்திடுவார் கோவிந்தாம். உரைத்தது கீதை என்னும் கிருஷ்ணனை எங்கையம்மா கோபால கிருஷ்ணனை எங்கையம்மா, கிருஷ்ணனை எங்கையம்மா கோபால கிருஷ்ணனை எங்கையம்மா, அம்மா கண்ணனை எங்கையம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கையம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கையம்மா. எதற்கழைக்கின்றீர் என் மகனை, எதற்கழைக்கின்றீர், எதற்கழைக்கின்றீர் என் மகனை, எதற்கழைக்கின்றீர், எதற்கழைக்கின்றீர் என் மகனை, அம்மா ஏழருக்கு நல்லை மாளிகை தன்னில என் பெருமாளான கோபால கிருஷ்ணனோ, சப்பர மஞ்சத்திலே கோபாலன் சயனம் செய்கிறார்.
சப்பர மஞ்சத்திலே எந்தன் மகன் சயனம் செய்கிறான் பஞ்சன மெத்தையிலே கோபாலன் படுத்துறங்குகின்றார் பஞ்சன மெத்தையிலே கோபாலன் கண்ணனை எதற்காக தேடி வந்திருக்கிறீர்கள்? ஏ யசோதா, உன் மகனை வர சொல்லுடி. ஏன் மகனை வர சொல்லவா? ஏன் மகனை உங்ககிட்ட ஏன் வர சொல்லணும்? ஏ யசோதா, என் பிள்ளை நல்லவன் வல்லவம்னு நாக்க விளைச்சு பேசுவிய. கண்ணனை கூப்பிடு, உனக்கு ஒரு உண்மை தெரியும். இன்னைக்கு கண்ணனை கூப்பிடவா? நீ என்னன்னு சொல்லு, நான் கண்ணனை கூப்பிடுவேன். நீ கண்ணனை கூப்பிட்டா தான் நாங்க சொல்லுவோம். ஏ கோபியர்களே, என் மகன் இப்ப தாண்டி சப்பர மஞ்சத்துல தூங்கிக்கிட்டு இருக்கா. தூங்குத பையனை உசுப்ப சொல்லுத. தூக்கத்தில் எழுப்பினால் பாவம், கண்ணனை எழுப்ப முடியாது. சொல்லு, கண்ணனை வர சொல்லு அப்படின்னா உடனே ஐயோ உங்களால் இதுவே துன்பமா போச்சு, எப்ப பார்த்தாலும் என் கண்ணன் தான் உங்களுக்கு ஆளா அப்படின்னு கொஞ்சம் பொறுங்க, நான் போய் கண்ணனை எழுப்பிட்டு வரேன் அப்படின்னு 7வது மாளிகையில கண்ணை சப்பர வஞ்சத்திலே சயனமா படுத்திருக்கார். கண்ணை தூங்குவதை பார்த்தா யசோதா, ஐயோ அசந்து உறங்கும் பாலகனை எப்படி எழுப்புவது? ஏ கண்ணா, கண்ணா, கண்ணா எழுந்தறிடா. அம்மா தூங்கும் போது ஏனம்மா உசுப்புகிறீர்கள்? கண்ணா எழுந்தறிடா. உன்னை தேடி கோபியர்கள் பெண்கள்லாம் வந்திருக்காங்க. வந்து ஏதோ குறை பேசிக்கிறார்கள், வா வந்து என்னன்னு சொல்லிட்டு போ. ஏனம்மா எழுந்தரித்து வர வேண்டும்? வாடா கண்ணா அப்படின்னு அன்பாக அவளை அழைத்து வந்தார். கண்ணனை அரண்மனைக்கு கீழே அழைத்து வர கோபியர்கள் முன்னாலே கண்ணை ஒன்றும் செய்யாத பிள்ளையா முழிக்கார். ஏ கண்ணா, கல்லு உரல்ல கட்டி வச்சிருந்தமே நீ எப்படி அங்க வந்த? என்னது கல்லு உரல்ல கட்டி வச்சீங்க? நான் எப்போ உங்க வீட்டுக்கு வந்து என்ன எப்போ கல்லு உரல்ல கட்டி வச்சீங்க? எதுக்கு கட்டி வச்சீங்க? என்ன அடப்பாவி, என்ன அடப்பாவி, என்னடா பகல்ல இப்படி ஒரு பொய் பேசிக்கிட்டு இருக்க? என்ன பகல்ல பொய் பேச? சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காத. என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்காத? ஏ கண்ணா, நீ பேசுவது முறை அல்ல. அம்மா தூங்கும் பாலகனை தூக்கி கொண்டு வருவது தவறு அல்லவா? நான் என்ன செய்தேன்? ஏ கண்ணா, உங்க வீட்டுக்கு போனியாடா? இல்லம்மா. வெண்ணைய தின்னியா? இல்ல. அவங்களுக்கு நமக்கு ஏற்கனவே வாக்கியா தகராறு இருக்கு. அவங்க வீட்டுக்கு நீ போனியா? ஏற்கனவே நம்ம வீட்டுல தங்க கிண்ணத்துல வெண்ணெய் இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு ஏன் நாம் போகணும்? நான் எதுக்கு போகணும்? நல்ல தயிர் வெண்ணெய் பால் இருக்கும்போது நாரி கொச்சைகள் வீசக்கூடிய தயிர் வெண்ணெயை நான் எதற்கமா உண்ண போகணும்? இந்த கோபியர்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் அம்மா? தெரியாதம்மா. இவங்க யாரு தெரியுமா? யாரு? பொல்லாத கோபிமாரம்மா, அம்மா பொல்லாத கோபிமாரம். இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாளும், இவ சொல்லுறா சும்மா. அம்மம்மா பொல்லாத கோபிமாரம்.
பாலன் என்று ஏய்கிறானம்மா பொல்லாத கோபிமாரம்மா ஏ அம்மம்மா இருட்டுக்குள்ள போய் நான் சின்ன பையன் மேல இருக்கும் உரி எனக்கு எப்படியுமா எட்டும் இருட்டுல எனக்கு உரி தெரியுமா உரி எட்டுமா என்னால எடுக்க முடியுமா அப்ப இவங்க உருட்டி பிரட்டுவது உனக்கே தெரியுதா சரி கூட பரவாயில்ல நம்ம வீட்டுல தங்க கிண்ணத்துல தயிர் வெண்ணெய் இருக்கும் போது அவங்க வீட்டுல நாத்தமுள்ள வெண்ணெயை திங்கணும்னு எனக்கு என்ன தலைவிதியா நம்ம அது என்ன 10 நாள் ஆகுது அது எப்படி நாரும்னு உனக்கு எப்படி தெரியும் வரும் அப்ப பானை கிட்ட நீ போனியா அதனால இந்த வெண்ணெய் பூரா எனக்கு திருடி திங்கிறதுக்கு பிடிக்காது அதனால இவங்க சொல்லுவதை நீ நம்பாத நம்ப கூடாது இந்த ருக்கு இருக்கா பத்தியா ருக்கு ருக்கு பொல்லாதவா என்ன செஞ்சா அப்படி அவ அரண்மனைக்கு போனேன்னு வையே அந்த ருக்கு ஓடி வந்து என் காவி வேட்டியை இழுக்கிறா என் கண்ணத்தை பிடிச்சு கடிக்கிறா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறா அவளுக்கு எவ்வளவு சேட்டை பாத்தியா நான் சின்ன பையன் தானே என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறா அப்ப எதுக்கு இவங்க சேட்டை பண்ணுதாங்களா நான் சேட்டை பண்ணுகிறேன் அம்மா சுப்பு இருக்கா பாரு சுப்பு சுப்பு என்ன தூக்கி அவ இடுப்புல வைக்க ஆசைப்பட்டு இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் குளிக்க நாங்கள் போவதை பார்த்து கோபாலன் பின்னால் வாரா போவதை பார்த்து கோபாலன் பின்னால் வாரா கோபாலன் பின்னால் வாரா புடவைகளை தானே அள்ளி குளிக்க நாங்கள் போவதை பார்த்து கோபாலன் பின்னால் வாரா நம்மரோ ஏறுகிறா என்னமோ தெரியாதென்பா குளிக்க நாங்கள் போவதை பார்த்து கோபாலன் பின்னால் வாரா கோபாலன் பின்னால் வாரா அப்படி நம்மரோ ஏறிய நிற்பா அது மட்டுமா செய்தா உன் கண்ணை இன்னும் என்ன செஞ்சான் தெரியுமா சொல்லுறேன் கேளு பாலை கொண்டு போகும் போது பாலை கொண்டு போகும் போது உன் மகள் பரிகாசம் செய்றானம்மா பரிகாசம் செய்றானம்மா 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 மோரு கொண்டு போகும் போது மோரு கொண்டு போகும் போது உன் மகள் முந்தானையை இழுக்கானம்மா முந்தானையை இழுக்கானம்மா 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 வெண்ணெய் கொண்டு போகும் போது
போகும்போது வேடிக்கை செய்றானம்மா, வேடிக்கை செய்றானம்மா, செய்றானம்மா, செய்றானம்மா. இன்னொரு நாளைக்கு என்ன வரனா, இந்த கோபியர்கள் எல்லாம் ஊர் ஊரா மோர் பால் தயிர் வியாபாரத்துக்கு போவாங்க பாத்தியா. தயிர் மோர் வியாபாரத்துக்கு போகும்போது இந்த கண்ணை எண்ணிவார் தெரியுமா, நல்ல குட்டி குட்டி கூழாங்கல்ல பிறக்கி தன்னுடைய தோழர்கள் தன்னை போல சொரூபத்தில் தன் அவதாரத்தில் இருந்து தடிராமன், கொடிராமன், குட்டராமன், நெட்டராமன், கட்டராமன், கோதண்ட ராமனாக பலராமனாக வடிவத்தை எடுத்து 7-8 தோழியர்களை தனக்கு தோழர்களாகவே சேர்த்து கொண்டு இந்த மாயவன் 7-8 தோழர்களோடு அவங்க பின்னாலே போவார். இவங்க தயிர் மோரெல்லாம் ஒரு பானை வைக்க மாட்டாங்க, அடுக்கடுக்கா வச்சிருப்பாங்க. 2-3 பானை வரைக்கும் வச்சு இடுப்புல தலையில அப்படின்னு சுமந்து கொண்டு போவாங்க கோபியர்கள். அப்ப தயிர் மோர் போகும்போது இந்த கண்ணனுக்கு திங்கணும்னு ஆசைப்பட்டு இந்த தோழர்களோட சேர்ந்துக்கிட்டு கையில வச்சிருக்காரு பாத்தியா கல்லு, அந்த கல்லை கொண்டு கண்ணை புறான் குறி பார்த்து ஒரு அடி அடிப்பார். பானை பொத்து நல்ல பழவுன பானை பத்தியா, பானை பொத்து புண்ணால மோரும் தயிரும் சல்லுன்னு அடிக்கும். ஒரு செப்ப பானையில கொண்டு போகலாம், ஒரு வெங்கல பானையில கொண்டு போகலாம், அலுமினிய பானையில கொண்டு போகலாம். பானை கொஞ்சம் பந்தோசா இருக்கும்ல, மண்பானையில கொண்டு போனாதான் மணக்கும். அந்த காலத்துல இந்த அலுமினியம் இந்த வெங்கல பானை இப்பேற்பட்ட பானைகள் கிடையாது, ரொம்ப கிடையாது. ஆனா சாப்பிடுறது ஆனாலும் மண் பாத்திரம் தான். ஒரு குழம்பு ஊத்தி வைக்கணும்னாலும் மண் பாத்திரம் தான். தண்ணி குடிக்கணும்னாலும் மண் பாத்திரத்தை அந்த காலம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா எவ்வளவு ருசியா இருந்திருக்கு. சாப்பிட போய் தான் அந்த காலத்துல உள்ளவங்க 140 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. இப்ப யாரு அப்படி இருக்கா? இல்ல இப்போ அந்த காலத்துல எங்க அம்மா வந்து உருவக்கலையா நெல்லு தெரியுமா, உருவக்கலையா ஒவ்வொரு அரிசியும் பருவ அரிசியா இருக்கும். வீட்டுல அவிச்சு போட்டு எங்க அம்மா உரல்ல போட்டு குத்துவா. சரி, உருவக்கலையா நெல்ல குத்தி எடுத்தான்னா 3 வாட்டி போட்டு குத்துவா. சரி, குத்துனாத்தான் அந்த நெல்லு வந்து அரிசி ஆகும். சரி, அப்படி குத்தி ஒரு பக்கம் 2 பக்கம் பொங்க மாட்டா, 4 பக்கம் அரிசி பொங்குவா. சோறு பெரிய மண்பானையில சரி சோத்தை பொங்கி நைட்டு ஒரு வாட்டி எல்லாரும் சாப்பிடுவோம். சரி, எங்க வீட்டுல 11 தட்டு. 11 தட்டுனா என்ன ஆகும்? நாங்க எங்க அப்பா அம்மா 2 பேரு. சரி, நாங்க எங்க வீட்டுல 5 ஆம்பளை பிள்ளை 4 பொட்டை பிள்ளை. 2 அம்மா 2 அப்பாவா? 2 அப்பா இல்ல, அம்மா ஒண்ணு அப்பா ஒண்ணு. அப்பாவும் அம்மாவும் 2 பேர் இருக்காங்களா? நாங்க 9 பிள்ளைங்க. சரி, மொத்தம் 11 தட்டு சாப்பிடணும். ஆமா, 11 பேர் சாப்பிட்டுட்டு சரி மிச்சம் இருக்க சோத்தை சுடுதண்ணியை ஊத்தி சரி நல்ல தண்ணியை ஊத்தி எங்க அம்மா பானையை போட்டு மூடி போட்டு உர மூடிய போட்டு மண்பானை மண்பானையில சோறு பொங்குவா. சாப்பிட்டு முடிச்சோன்னு தண்ணி ஊற்றி போட்டுருவாங்க. காலையில திறந்து பார்த்தோம்னா அந்த சோறு அந்த மனம் மணக்கும். சாப்பிடுறதுக்கு கொண்டா ஒரு சில நீத்தினி குடிச்சா போதும். ஆனா இப்போ சோத்தை போய் தண்ணி ஊற்றி போட்டோம்னா தண்ணி வாட அடிக்கு. ஆனா ஆனா பெரும்பாலும் சோத்துக்கு தண்ணி ஊற்றி போட மாட்டாங்க. பழைய சோறு எந்த வீட்டுல இருக்காது. ஒரு சில வீட்டுல தப்பி தவறி தண்ணி ஊற்றி போட்டாங்கன்னா அது புளிச்சு போயிடுது. புளிச்செண்ணி வாட அடிக்கு. அத மாதிரி அந்த காலத்துல இந்த தயிர் மோர் இது எல்லாமே மண்பானையில தான் பழகி இருக்காங்க. அப்ப இந்த கண்ணை மண்பானையில கல்லை கொண்டு அடிச்சு பின்னால மோர் சில்லுன்னு அடிக்கும் பாரு. சில்லுன்னு அடிக்கும் போது ஆணு வாயை பிளந்துகிட்டே பின்னால குடிச்சுக்கிட்டே போவாராம். ஆமா, அப்படி கண்ணை அப்படி ஒரு சேட்டை பண்ணி இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு
நாளைக்கு பிறகு சரி கண்ணை எரிஞ்சாருன்னா என்ன செஞ்சார் கோபியர்கள் வீட்டுல போய் உரியில கட்டிருப்பாங்க பாரு வெண்ணெய். ஆமா இந்த வெண்ணெய களவாடி திங்கணும்னு ஒருவனுக்கு மேல ஒருவன் ஏறி கடைசியில கண்ணை ஏறி இந்த உரியில இருக்கக்கூடிய வெண்ணெயை பூரா களவாடி தின்னுகிட்டே இருந்தார். கோபியர்கள் காலையில பார்க்க வெண்ணெயே காங்கல. அப்ப இப்படி இருக்க இருக்க நாளுக்கு நாள் வெண்ணெய் களவாடி போய்கிட்டே இருக்கு. இத இப்படியே நம்ம விடக்கூடாதுடி. எப்படியாவது இந்த கல்லனை பார்த்து பிடிக்கணும். பல நாள் கல்வி ஒரு நாள் அகப்படத்தான செய்வான். இன்னைக்கு நாமல் தூங்குவதை போல் தூங்கி களவு செய்யும் கல்வனை கைபிடியாக பிடிக்க வேண்டும் என்று கண்ணனையே எதிர்பார்த்து கோபியர்கள் காத்திருந்தார்கள். அந்த அப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் கண்ணனானே என் பேருமாள் என் பேருமாள் கண்ணனானே என் பேருமாள் அவர் என்ன என்ன செய்து வாராய் அவர் வெண்ணைகளை களவாடி எல்லா களவாடி விருப்பமோடு சாப்பிடுவார் கண்ணை விருப்பமோடு சாப்பிடுவார் எல்லா களவாடி அவர் வெண்ணெய்களை களவாடி கண்ணை விருப்பமுடன் சாப்பிடுவார். அப்படியா இருக்கும் போல் ஒரு நாள தனமணி கோபியர்கள் அரண்மனை கண்ணனை எதிர்பார்த்து இருப்பார். விளக்கானப்பா விளக்கதையும் தான் அணைத்து கோபியர்கள் ஒன்று கூடி தூங்குவது போல் படுத்துக் கொண்டு தூங்குவது போல் படுத்துக் கொண்டு காவல் காத்து இருப்பார். தூங்குவது போல் கண்ணவராய் இப்படி வெண்ணைய ருசி பார்த்த பூனை இருக்குமாயா? இருக்குமா? கண்டு ஒரு நாள் இருக்குமா? டெய்லி போகும் பாத்துக்கோ. ருசி கண்ட பூனை நிக்காது. சீனிக்கிழங்கு தின்ன பண்ணிய செவியை விட்டா நிக்கான்னு சொல்லுவாங்க. செவியை அறுத்தாலும் நிக்காதான். தோட்டத்தெல்லாம் போய் நிக்கும். ஆமா, சீனிக்கிழங்கு தின்னா கிடக்குமா பண்ணி கிடக்காது. அப்போ இந்த கண்ணே மறுபடியும் ஒரு புறப்பட்டு ஒரு நாள் வரத்தானே போறாரு. கோபியர்கள் இன்னைக்கு நம்மளாம் தூங்குவத மாதிரி நடிப்பு வந்து அப்படின்னு உரியில வெண்ணைய தூக்கி கட்டினா அவ விளக்க அணைச்சா தூங்குவத மாதிரி தூங்காம நடித்து கொண்டு படுத்து கொண்டு இருக்கிறான். கண்ணை என்னைக்கும் போல அன்னைக்கு வந்தாரு. தோழியர்களை விட்டு கொண்டு அந்த உரியில இருக்கு பாரு பானை, அந்த பானைக்கு கீழே